ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு கருட பகவானின் திருவுருவ சிலைகள் கொண்டு வந்திருக்கேன். கருட பகவான் என்று சொல்லும்போது நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க, மகாவிஷ்ணுவின் வாகனமாக அறியப்படுகிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வைஷ்ணவ வழிபாட்டில். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மகாவிஷ்ணு ஆலயங்கள்லயுமே கண்டிப்பா முதல்ல நீங்க கருட பகவானுடைய தரிசனம் தான் பார்ப்பீங்க. அதற்கப்புறம் தான் மகாவிஷ்ணுவின் தரிசனமே நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கருட பகவான் நம்ம வீட்டில் வைக்கும்போது நம்ம வீட்டுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாகவே கருட பகவான் இருப்பார்னு சொல்லலாம். நம்ம ஒவ்வொரு திருவிழாவா இருக்கட்டும், அல்லது நீங்க கும்பாபிஷேகங்களா இருக்கட்டும், நம்ம கருட தரிசனத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது நம்மளுடைய இந்து மதத்தில். அதே மாதிரி தாங்க அவரை வீட்டில் வைத்து வழிபடும் போது நமக்கு நிறைய சிக்கல்கள்ல இருந்து ஒரு நிரந்தர தீர்வே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 சைசஸ்ல இருக்கு. ஸோ முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் ஹைட்ல அமர்ந்த கோலத்துல இருக்காரு. ரொம்ப ஒரு அழகான ஒரு கம்பீரமான தோற்றம்னு சொல்லலாம். பீடம், அதற்கு மேலாக நீங்க பாத்தீங்கன்னா அமர்ந்த கோலத்தில் கை கூப்பி ரொம்ப அழகா இருப்பாரு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 இன்ச்சஸ் இருக்கும். இதுல நின்ற கோலத்தில் இருக்கிறார். ஸோ இதுவுமே ரொம்ப அழகா தான் இருக்கும். அழகா ஒரு பீடம், நின்ற கோலத்தில் கை கூப்பி இருக்கும்படியான கருட பகவானின் திருவுருவ சிலை. ஸோ நீங்க இது மட்டும் இல்ல, கருடன் என்று சொல்லும் போது நீங்க நம்மளுக்கு தெரியும் இங்கிலீஷ் நேம் ஈகிள். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு தலைமைத்துவத்தை இவர் நமக்கு கொடுப்பார். நம்ம அவரோட வழிபாட்டில் இருக்கும்போது ரொம்ப அருமையான திருவுருவம். அதே மாதிரி இவரை வழிபடும் போது கிடைக்கக்கூடிய பலன்களும் மிக மிக பெரியது. ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காம நம்மளுடைய புலனம் அல்லது இது எல்லாமே ஆன்லைன் ஷாப்ல நம்ம லிஸ்டிங் பண்ணியிருக்கோம், அதுலயுமே நீங்க நேரடியா வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.